ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு வெர்சஸ் iOS. எஸ், கரெக்டாக தான் கேட்டிங்க, ஆண்ட்ராய்டு வெர்சஸ் iOS. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் போடுறதுக்கான ரீசன் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த யூடியூப்லாம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எக்ஸ்போஷர் கிடச்சிருக்குல்ல, அட் த டைம் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஜியோ சிம் அப்போ வந்து யூடியூப்லாம் ஓப்பன் பண்ணால் இந்த ஃபாரின் யூடியூபர்ஸ்லாம் வந்து ஐஃபோன் வெர்சஸ் ஆண்ட்ராய்டு வெர்சஸ் ஐஃபோன் நிறையா வீடியோஸ் போட்டிருப்பாங்க. நிறையா நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இது நான் என் சேனல்லையும் அந்த ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் யூஸிங் ஐஃபோன், ஆண்ட்ராய்டுலேருந்து ஐஃபோன் மாறுறப்ப எப்படி இருந்துச்சு, அண்ட் தென் இப்போ ஐஃபோன் யூஸ் பண்ணுறக்கு எப்படி இருக்குது. ஸோ நான் பாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் ஐஃபோன் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் நான் பாயிண்ட்ஸ் கூட கொடுக்க போகிறேன். சில பல பாயிண்டிங் சிஸ்டம்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் பேராமீட்டர்ஸ் கூட ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமரா. ஐஃபோனில் 3 கேமரா இருக்குது, 2 கேமரா இருக்குது, 1 கேமரா இருக்குது. பட் ஆனால் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் 1, 2, 3, 4, 5, 6 எத்தனை கேமரா வேணால் கொடுப்பாங்க. அண்ட் கொடுக்குறக்கான பர்பஸே தெரியாது. பட் ஐஃபோனில் 3 கேமரா கொடுக்குறாங்க அப்படின்னா the 3 கேமரா ஹேஸ் செப்பரேட் யூசர்ஸ். ஸோ 3 கேமராமே தனித்தனி வேலையை பர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் லைக் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் நேம் சேக்குக்கு 2 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ கொடுப்பாங்க, 2 மெகா பிக்சல் ஒயிட் கொடுப்பாங்க. என்ன ரீசன்னே தெரியாது, ஜஸ்ட் 2 மெகா பிக்சல், 5 மெகா பிக்சல். அண்ட் தென் ஆண்ட்ராய்டில் வந்து சென்சார் சைஸை பார்க்காம, ஸோ ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கெல்லாம் என்னென்னா மெகா பிக்சல் அதிகமாக இருக்கணும் அப்படி சொன்னால் அது ஒரு ஃப்ளாஷியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ மெகா பிக்சல் அதிகமாக இருந்தால் கேமரா குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் பிக்சல்ஸ் தான் அதிகமாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ லைட் வந்து இன்டேக் கேமராவில் இருக்கும் அந்த அளவுக்கு பிக்சர் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த பாயிண்ட்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் மை ஒப்பீனியன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ வுட் டெஃபினெட்லி கிவ் பாயிண்ட் ஃபார் ஐஃபோன். ஸோ பாயிண்ட் சிஸ்டம் எப்படி சொல்லிடுறேன். ஸோ ரைட் சைடு இஸ் ஐஃபோன், லெஃப்ட் சைடு இஸ் ஆண்ட்ராய்டு. ஓகே, ஸோ வந்து இந்த பேப்பர் தான் என்னோட பாயிண்ட். ஸோ இப்போ வந்து 1 பாயிண்ட் ஃபார் ஐஃபோன். ஸோ நெக்ஸ்ட் பேராமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பேட்ரி. நான் ஒரு நாளைக்கு 3 டைம் சார்ஜ் போடுறேன் என் ஃபோனை. பட் ஆண்ட்ராய்டு எடுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7000 mAh இருக்குது, 8000 mAh இருக்குது, 10,000 mAh ஃபோன் கூட இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 5000 mAh, 4000 mAh. அண்ட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் ஆல்சோ 100 watts, 120 watts, 150 watts, 200 வாட்ஸுக்கு மேலாம் ஷியாமிட்ட இருக்குது. பட் ஆனால் ஐஃபோன்கிட்ட டில் டேட் வரைக்குமே 40 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய சார்ஜர் தான் இருக்குது. ஐ மீன் அதுவும் பாக்ஸில் கொடுக்க மாட்டாங்க, வேறு ஒரு டிபேட் அது. பட் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சப்போர்ட் கூட கொடுக்காம இருக்கிறது ஐஃபோனில் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் சார்ஜிங் கொடுக்கலாம், தேர்ட் பார்ட்டி சார்ஜர் வாங்கி கூட நம்ம போட்டுக்கலாம். பட் இன்னைக்கு வரைக்கும் டாப் எண்ட் மாடல்ஸில் மட்டும்தான் 40 வாட் இருக்குது. அண்ட் தென் 15 வரைக்கும் கூட 20 வாட் தான் சப்போர்ட் பண்ணுச்சு. அதுவும் மேக்ஸ் சேஃப்லாம் போட்டால் ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இந்த பேராமீட்டரில் டெஃபினட்டாக ஆண்ட்ராய்டுக்கு தான். ஸோ ஆண்ட்ராய்டு கெட்ஸ் 1 பாயிண்ட். எஸ். ஸோ நெக்ஸ்ட் பேராமீட்டர் என்ன அப்படின்னா கஸ்டமைசேஷன். கஸ்டமைசேஷன் சொன்ன உடனே தெரிஞ்சிருக்கும் பாயிண்ட் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஆண்ட்ராய்டுக்கே கொடுத்துடலாம். சாரி ஐஃபோன் யூசர்ஸ். ஆண்ட்ராய்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். லேப்பில் கனெக்ட் பண்ணி விளாட்லாம், கஸ்டம் ரோம் போடலாம், தேர்ட் பார்ட்டி ஆப் சைட் அவுட் பண்ணலாம். பட் இது எதுவுமே ஐஃபோனில் பண்ண முடியாது. ஐஃபோனில் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் சைட் அவுட் பண்ண முடியாது. அண்ட் தென் ஃபைல் மேனேஜரில் கூட நம்ம ஃபைல் சார்ட் பண்ணுறது இட் இஸ் வெரி 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 டிஃபிகல்ட். அண்ட் தென் நம்ம ஃபோன்லேருந்து ஒரு ஃபோட்டோஸ் நான் மேக் யூஸராக இருந்தோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோஸை லேப்புக்கு எடுத்துகிட்டு வரதே ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ஐஃபோன் வச்சுருந்தா. பட் ஐஃபோனில் ஸ்டில் ஷார்ட்கட்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது, அதை வச்சு சின்ன சின்ன கஸ்டமைசேஷன்லாம் பண்ணிக்கலாம். பட் ஆண்ட்ராய்டில் பண்ணுற அளவுக்கு ஐஃபோனில் பண்ண முடியுமான்னு கேட்டால் நோ, கண்டிப்பாக பண்ண முடியாது. பிகாஸ் ஆண்ட்ராய்டில் எவ்வளோ வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ஐஃபோனில் அப்படி பண்ண முடியாது. ஸோ டெஃபினெட்லி இந்த பாயிண்ட் ஆண்ட்ராய்டுக்கு தான். ஸோ த நெக்ஸ்ட் பேராமீட்டர் இஸ் ரிப்பேர் காஸ்ட். ரிப்பேர் காஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டில் வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ணிட முடியாது, இது இவ்வளோ தான் ஆண்ட்ராய்டோட சர்வீஸ் காஸ்ட் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் சாம்சங்கோட சர்வீஸ் காஸ்ட்லாம் ஹை ரெண்டில் இருக்கும். பட் அது கம்பேர்ட் டு சில இது விவோ, ஓப்போ, ரியல்மி இதெல்லாம் கொஞ்சம் கம்பேர்ட் டு சாம்சங் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, கம்பேர்ட் டு கூகுள் ஆல்சோ. பட் ஐஃபோனில் அப்படி இல்லை. அதனால ரிப்பேர் காஸ்ட் எல்லாமே ஐஃபோனில் எக்ஸ்பென்சிவ். அண்ட் தென் நீங்கள் ஒரிஜினல் பார்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் வே எக்ஸ்பென்சிவ். வெளியே கொடுத்து கூட வி கேன் யூஸ் தேர்ட் பார்ட்டி பார்ட்ஸ். பட் ஐஃபோனோட ஜென்யூன் பார்ட்ஸ் யூஸ் பண்ணுறது தான் இட்ஸ் சஜஸ்டட் பை ஆப்பிள். பட் ஆனால் இது காஸ்ட்லி. ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டும் நம்ம யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு.
ஸோ நெக்ஸ்ட் பேராமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ். நான் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் ஐஃபோன் வச்சிருக்கேன். ஆண்ட்ராய்டு யூசர்ஸோட ஸ்பீக்கர்ஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும். அவுட்புட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈவன் இன் வெரி வெரி லோயர் எண்ட் ஃபோன் லைக் 15,000 20,000 ஃபோன்ஸ்ல எல்லாமே டால்பி அட்மாஸ் இருக்கு. அண்ட் தென் டியூவல் ஸ்பீக்கர் இருக்கு. அவ்வளோ லவுடாக இருக்கும். அவ்வளோ கிறிஸ்பாக இருக்கும். பட் ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆண்ட்ராய்டில் வந்து நான் ஆண்ட்ராய்டு வச்சிருக்க போதே 20,000 ஃபோன் தான் ஸ்பீக்கரோட அவுட்புட் அவ்வளோ நல்லாயிருக்கும். என்ன ரீசன் தெரில, பட் ஆண்ட்ராய்டோட ஸ்பீக்கர்ஸ் இஸ் ஸோ குட். ஸோ இந்த பாயிண்ட்டும் எனக்கு தெரிஞ்சு ஆண்ட்ராய்டுக்கு தான். ஸோ நெக்ஸ்ட் பேராமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா கனெக்டிவிட்டி. நம்ம ஒரு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸ் வந்து நம்ம ஃபோட்டோஸில் கிளிக் பண்ணுறக்கும் அண்ட் தென் அப்லோட் பண்ணுறக்கும் ஒரு குவாலிட்டி கேப் இருக்கும். அந்த குவாலிட்டி கேப் வந்து ஐஃபோனில் என்றைக்குமே இருக்காது. ஸோ ஆண்ட்ராய்டில் வந்து நம்ம ஆண்ட்ராய்ட்லேயே தி பெஸ்ட் ஃபோன் சாம்சங் S25 அல்ட்ராலே எடுத்து நம்ம இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறக்கும் ஐஃபோனில் அந்த ஃபோட்டோவை எடுத்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறக்கும் தேர் இஸ் எ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஐஃபோனில் எடுத்தால் ஜீரோ குவாலிட்டி ட்ராப் அக்ராஸ் ஆல் சோஷியல் மீடியா ஆப்ஸ். அண்ட் தென் மோஸ்ட்டாக இன்ஸ்டாகிராமில் தான் இதை நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராமில் அப்படியே நம்ம ஃபோட்டோஸில் என்ன பார்க்குறோமோ அது அப்படியே ஸ்டோரிக்கு போகும். ஸோ அதனால் டெஃபினட்டாக இந்த பாயிண்ட் ஐஃபோனுக்கு தான். அண்ட் தென் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்துட்டோம், ஸ்டோரேஜ். பாதி ஐஃபோன் யூசர்ஸ் வந்து முக்கால்வாசி நேரம் ஸ்டோரேஜ் இல்லாமல் தான் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு தான் இருக்கட்டும். ஸ்டோரேஜோட கன்சப்ஷன் எடுத்து பார்த்தா ஃபோட்டோஸ் மட்டுமே 70% ஆஃப் த ஸ்டோரேஜை வந்து கன்சியூம் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 70%க்கு மேலே. ஸோ இந்த ரீசன் என்ன அப்படின்னா ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணுறக்கும் இட்ஸ் வெரி 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 ஈஸி. அண்ட் தென் ஃபோட்டோஸோட சைஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஐஃபோனில் மொத்தம் 2 ஆப்ஷன் இருக்குது. HEVCன்னு ஒன்று இருக்குது. அண்ட் தென் மோஸ்ட் கம்பேட்டபிலிட்டின்னு இருக்குது. மோஸ்ட் கம்பேட்டபிலிட்டி வச்சிங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக கன்சியூம் ஆகும். பட் அந்த ஃபார்மேட் வந்து எல்லா டிவைசஸ்லையும் சப்போர்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் லேப்கே வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா லேப்பில் ஓப்பன் பண்ணிக்கலாம். HEVC ஃபைலாக இருந்தது அப்படின்னா ஸ்டோரேஜ் வந்து ஐஃபோனில் கம்மியாக கன்சியூம் ஆகும். பட் நீங்கள் HEVC ஃபைலை வந்து வேறு யாருக்கும் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா லேப்டாப்பில் போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி வேணும், HEVC எக்ஸ்டென்ஷன். ஸோ அது இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட் கம்பேட்டபிலிட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் JPEG ஃபார்மேட்டில் இருக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு. பட் அந்த டைமில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாக கன்சியூம் பண்ணிடும் ஃபோட்டோஸ். இதுக்கு என்ன ரீசன், இதுக்கு என்ன ஒரே ஒரு வழி அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் லேப்பில் மாற்றி வைக்கலாம். அண்ட் தென் அது பண்ண முடியல அப்படின்னா iOS ஆப்பிள் கரண்ட்டை காசு கட்ட வேண்டியதான். மாதம் ஒரு 200 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டோரேஜ் கொடுப்பான். அதுவும் எப்படியும் பத்தாது. திருப்பியும் ஒரு 1000 ரூபா கொடுப்பீங்க மாதம். ஸோ அதை டிபெண்ட் பண்ணியிருக்கலாம் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி. ஆண்ட்ராய்டில் வந்து தெர் இஸ் அன் ஆப்ஷன் ஃபார் மெமரி கார்டு. ஏன் ஐஃபோனில் இல்லை அப்படின்னு எனக்கு தெரில. ஐ டோன்ட் நோ வை. பட் ஆனால் ஆண்ட்ராய்டில் அந்த மெமரி கார்டு இருக்கிற ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. எப்போ வேணால் போட்டு எதை வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ மெமரி கார்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் 1 TB வரைக்கும். அண்ட் தென் இதில் நம்ம லேப்பில் கனெக்ட் பண்ணணும்னா கூட இட்ஸ் வெரி 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 சிம்பிள் டாஸ்க். நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம வாட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டும் டெஃபினட்டாக ஆண்ட்ராய்டு தான் போகும். ஸோ திஸ் பாயிண்ட் கோஸ் ஃபார் ஆண்ட்ராய்டு. நெக்ஸ்ட் பேராமீட்டர் வந்து ப்ரைஸிங். ப்ரைஸிங் வந்து டெஃபினட்டாக ஆண்ட்ராய்டு தான். நான் 5,000க்குலாம் ஃபோன் வாங்கியிருக்கேன் ஆண்ட்ராய்டு ஃபோன். பட் 5,000 கண்டிப்பாக ஐஃபோன் கிடைக்காது. அஃபோர்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்தாலே ஆண்ட்ராய்டு தான் டெஃபினெட்லி. ஸோ 5,000லேருந்து 2-3 lakhs வரைக்கும்லாம் ஃபோன் இருக்குது. அதனால் இந்த பாயிண்ட் ஆண்ட்ராய்டு தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் பண்ணிட்டோம் மோஸ்ட்டாக. பார்த்தீங்கன்னா தெரியும் ஆண்ட்ராய்டுக்கு 6 பாயிண்ட்ஸ், iOSக்கு 2 பாயிண்ட்ஸ். இதோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ஆண்ட்ராய்டில் வந்து இது எல்லாமே ஒரே ஃபோனில் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. நான் ஸ்பீக்கர் ஒரு ஃபோனில் பார்த்துருக்கேன், கேமரா ஒரு ஃபோனில் பார்த்துருக்கேன், யூசர் இன்டர்ஃபேஸ் ஒரு ஃபோனில் பார்த்துருக்கேன். இது எல்லாமே நான் தனி ஃபோனில் பார்த்துருக்கேன். கஸ்டமைசேஷன் ஒரு ஃபோனில் பார்த்துருக்கேன். சாம்சங்கில் கஸ்டமைசேஷன் குட் லாக்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த லாக் வச்சு என்ன வேணால் கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் ஒவ்வொரு பேராமீட்டர் பீக்காக இருக்கும். பட் அது எல்லாமே ஒரே ஃபோனில் இருக்குமான்னு கேட்டால் அதுதான் கொஷின் மார்க். ஸோ அந்த பேசிஸில் பார்த்தா ஒரு ஃபோனை விட ஒரு ஃபோன் பெட்டராக தான் இருக்கும். பேசிக்காக ஆண்ட்ராய்டு iOSன்னு எடுத்துக்கிட்டா ஆண்ட்ராய்டு இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது, iOSல இவ்வளோ தான் இருக்குது. இவ்வளோதான் இருக்குன்னு சொல்ல முடியாது, இதை விட அதிகமாக இருக்கலாம். பட் நான் லிஸ்ட் அவுட் பண்ணது இந்த 2 பேராமீட்டர்ஸ் தான். இப்போ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறேன். லைக் நான் ஃபஸ்ட்லேருந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறேன். நான் 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஐஃபோனுக்கு மாறினேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. செட்டிங்ஸ்குள்ளே எப்படி நேவிகேட் பண்ணுறதுன்னு தெரில. அந்த ஸ்வைப் அப் வெளியே வர்றது வந்து ஒரு ஆப்லேருந்து இன்னொரு ஹோம் ஸ்க்ரீன் வருது எப்படி வர்றதுங்கிறது கஷ்டமாக இருந்தது. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ஐஃபோன் வாங்கினதுக்கப்புறம்.
அண்ட் தென் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒரு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் ஐஃபோனில். ஸோ அதுவும் ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ ஐஃபோன் யூஸ் பண்ணி ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமே ரொம்ப 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 ஸ்மூத்தாக இருந்தது. நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. அலார்ம் வைக்கிறதுக்கு, கால் பண்ணுறதுக்கு, ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுறதுக்கு, எதுக்குமே நம்ம ஃபோனில் கையில் எடுக்க தேவையில்ல. அன்லெஸ் நம்ம வந்து ஏதாவது டேபிளில் உட்காந்துட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபோனை கொஞ்சம் தூக்க வேண்டியது வரும். பிகாஸ் ஃபேஸ் ஐடி இருந்தால் தான் ரெகனைஸ் ஆகும். இதே ஐஃபோன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிடலாம். ஃபேஸ் ஐடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஃபோனுக்கு இட்ஸ் ஒன் ஆஃப் வெரி வெரி கம்ஃபர்ட் ஃபீச்சர். எல்லாத்துக்குமே ஃபேஸ் ஐடி வச்சுக்கலாம். லைக் பின் போட தேவையில்ல, ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க தேவையில்ல, ஃபேஸ் ஐடி வைக்கலாம். ஃபோன் எடுக்கும்போது டில் டேட் வரைக்கும் நான் என்னோட லாக் ஸ்க்ரீனே பார்த்ததில்ல. நான் என் ஃபோனை பிக் பண்ண அடுத்த செகண்ட் வந்து என் ஃபோனே அன்லாக் ஆயிரும். என் லாக் ஸ்க்ரீன் எனக்கு பார்க்கறதுக்கான சான்ஸே இல்ல. மேபி வேற யாராச்சும் எடுத்தா தான் லாக் ஸ்க்ரீன் பார்க்கறதுக்கான சான்ஸே கிடைக்கும். ஸோ ஐஃபோன்ல ஃபேஸ் ஐடி இஸ் லாட் ஆஃப் கம்ஃபர்ட். அண்ட் தென் ஐஃபோன்ல ரீசேல் வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகம் கம்பேர்ட் டு ஆண்ட்ராய்ட். ஒரு 5 வருஷம், 6 வருஷம் பழைய ஃபோன் கூட இன்னைக்கு வரைக்கும் நல்ல ரீசேல் வேல்யூ போகும். இஃப் இட் இஸ் ஐஃபோன். கமிங் டு தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அஸ் அ ஸ்டூடெண்ட்டா என்னோட லைஃப்க்கு அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐஃபோன் பெஸ்ட்டா இல்ல ஆண்ட்ராய்ட் பெஸ்ட்டான்னு கேட்டா, நான் ஆண்ட்ராய்டு தான் சொல்லுவேன். எனக்கு பர்சனலா ஃபீல் ஆனது. ஏன்னா ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணும்போது ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. நான் Instagram டெலீட் பண்ணேன் அப்படின்னா, Chromeக்குள்ள போய் நான் Insta யூஸ் பண்ணா அவ்வளோ ஸ்மூத்தா இருக்காது. அண்ட் தென் எல்லாத்துக்கும் ஒரு டைம் எடுக்கும். ஸோ ஃபோன லாக் பண்ணி வச்சுக்கலாம். நான் ப்ரீவியஸ் வீடியோலயே மென்ஷன் பண்ணி வச்சிருப்பேன். ஒரு ஆப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ப வச்சு ஃபோன் லாக் பண்ணிக்கலாம். அலார்மின்னு ஒரு ஆப் இருக்கு. அலார்ம் செட் பண்ணிக்கலாம். லைக் நெறைய டாஸ்க்ஸ் பண்ணா தான் அலார்ம் ஆஃப் ஆகும் அப்படிங்கிற மாரி. இந்த மாரி எந்த விஷயமே iOSல பண்ண முடியாது. ஐஃபோன்ல பண்ண முடியாது. ஐஃபோன் வந்து ஒரு கம்ஃபர்ட்னஸ் குடுக்கும். இப்ப நீங்க Instagram டெலீட் பண்ணா கூட, சஃபாரில போய் Instagram போட்டு நீங்க பார்ப்பீங்க. Instagram சஃபாரில பார்க்குறதுக்கும், Instagram ஆப்ல பார்க்குறதுக்கும் டிஃபரன்ஸே இருக்காது. அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கும். ஸோ இது எல்லாமே லிமிட்டேஷன்ஸ் ஐஃபோனுக்கு. அஸ் அ ஸ்டூடெண்ட்டா நான் ஃபீல் பண்ணது. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அதாவது எண்டு கார்டுக்கு. தட் இஸ் ஆண்ட்ராய்டு வெர்சஸ் ஐஃபோன். நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணேன். சில பல பாராமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். ஏன் வீடியோ இவ்வளோ நாள் போடல அப்படின்னு கேட்டா, என்னோட போஸ்ட் புரொடக்ஷன் டீம் வந்து கொஞ்சம் பிஸியா இருந்தனால வீடியோ ப்ராசஸ் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு ப்ராபப்ளி இந்த வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ வேற ஏதாச்சும் வீடியோ இது மாதிரி ஃபன்னியா போடணும். ஃபன்னியா இல்ல. சும்மா ஏதாச்சும் வீடியோ போடணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. I'll try to make more videos and post in upcoming days. So that's all for this video, guys. See you in next video. Bye.